அரசியல் அமைப்பில் உள்ள 13வது திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதாகவே சஜித் பிரேமதாச வாக்குறுதி அளித்திருப்பதாக சுட்டிக்காட்டியிருக்கும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் இப்போது 13ஆம் திருத்தம் கிடைக்கப்பெறுவதை நேரடியாகவோ மறைமுகமாகவோ தடுக்கும் பட்சத்தில் எதிர்வரும் காலங்களில் சமஷ்டியோ அல்லது அதற்கு அப்பால் சென்ற மிகச்சிறந்த தீர்வோ கிடைத்தாலும் கூட அதன் கீழ் வடகிழக்கிற்கு வாழ்வதற்கு தமிழர்களுக்கு எஞ்சியிருக்க மாட்டார்கள் என எச்சரித்திருக்கின்றார். சட்டத்தின் ஆட்சியை பாதுகாத்தல், தேசிய ஐக்கியம் மற்றும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் ஒவ்வொரு கிராம சேவகர் பிரிவிலும் நல்லிணக்க சமூகத்தை நிலைநாட்டுதல், புதிய அரசியலமைப்பு செனட் சபை உருவாக்குதல், அரசியலமைப்பு நீதிமன்றம், தேர்தல் முறையில் திருத்தம், மனித உரிமைகள், தோட்ட தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நடவடிக்கை, அரச வரி கொள்கையை திருத்தியமைத்தல், கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட பல திட்டங்கள் அடங்கிய தேசிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் விஜயதாச ராஜபக்சவின் முறையான நாடொன்று எனும் தொனிப்பொருளில் தேர்தல் விஞ்ஞாபனம் வியாழக்கிழமை இலங்கை மன்ற கல்லூரியில் வெளியிடப்பட்டுள்ளது. பிபிலலிந்த கும்பர பிரதேசத்தில் 2 பஸ்கள் மோதி விபத்திற்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த பஸ் விபத்தில் 47 பேர் காயமடைந்துள்ள நிலையில் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பு துறைமுகத்தின் பிரதான நுழைவாயிலுக்கு அண்மையில் 2 மாதங்களுக்கு முன்னர் மனித எலும்புக்கூட்டின் பாகங்கள் கண்டறியப்பட்ட நிலையில் கொழும்பு நீதவான் நீதிமன்ற நீதிபதியின் உத்தரவிற்கு அமைவாக அதனை தோண்டும் பணிகள் நேற்று வியாழக்கிழமை ஆரம்பிக்கப்பட்டன. கொழும்பு துறைமுக நெடுஞ்சாலை விரிவாக்க திட்டத்திற்காக கடந்த ஜூலை மாதம் 14ஆம் தேதி துறைமுகத்தின் பிரதான நுழைவாயிலுக்கு அண்மையில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்த வேளையில் அங்கு தலை வேறாகவும் முண்டம் வேறாகவும் மனித எலும்புக்கூடு ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டது. அதனை அடுத்து அப்பணிகள் உடனடியாக நிறுத்தப்பட்ட நிலையில் அப்பகுதியை அகழ்வதற்கு அவசியமான நீதியமைச்சினால் ஒதுக்கீடு செய்யப்பட்டதுடன் அகழ்வு பணிகளை இன்றைய தினம் முதல் ஆரம்பிக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. எங்களுக்கு தெற்கு சிங்கள மக்களின் பெரும்பான்மை பெற்ற அரசாங்கமோ அல்லது வடக்கு மக்களின் பங்களிப்பு இல்லாத அரசாங்கமோ தேவையில்லை. வடக்கு கிழக்கு தெற்கு மக்களின் நம்பிக்கையினை வென்ற ஒரு அரசாங்கமே தேவை என்று தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். தபால் மூல வாக்களிப்பு தொடர்பில் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ள செய்தி முற்றிலும் பொய்யானது. போலீஸ் திணைக்களத்தில் முறைப்பாடு அளித்துள்ளோம். எதிர்வரும் 21ஆம் தேதி மாலை 4 மணிக்கு பின்னரே வாக்கெண்ணும் பணிகள் ஆரம்பிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அலுவலகத்தில் வியாழக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தீவின் தீர்மானமிக்க நாட்களை நாட்டு மக்கள் கடந்து வந்து கொண்டிருக்கும் நிலையில் போட்டியிடவுள்ள வேட்பாளர்களும் தங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். சுயாதீன வேட்பாளராக களமிறங்கியுள்ள ரணில் விக்ரமசிங்க தனது தேர்தல் பிரச்சாரத்திற்கு இறுதி 2 வாரங்கள் மாத்திரமே போதுமாக இருக்கும் என தெரிவித்திருந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தேர்தல் திகதியை அறிவிக்கும் முன்னரே உலகளாவிய ரீதியில் தனது தேர்தல் பிரச்சாரங்களை ஆரம்பித்திருந்தார். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு வழங்குவதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அறிவித்துள்ளார். ரஷ்யாவின் விளாடிவோஸ்டாக்கில் உள்ள கிழக்கு பொருளாதார மன்றத்தில் கருத்துரைக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் நவம்பர் மாதம் நடைபெறவுள்ள நிலையில் பிரதான வேட்பாளராக குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிற்கு ஜனநாயக கட்சி சார்பில் தற்போதைய துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் போட்டியிடுகின்றனர். இந்நிலையில் கமலா ஹாரிஸிற்கான ஆதரவு தொடர்ந்தும் வலுப்பெற்று வருகின்றது. புடின் கமலா ஹாரிஸிற்கு ஆதரவு வழங்குவதற்கு ஜோ பைடனே காரணம் என தெரிவித்துள்ளார்.
கொழும்பு புறநகர் பகுதியான கிரிபத்தொகட பிரதேசத்தில் மசாஜ் நிலையம் என்ற போர்வையில் இயங்கி வந்த 2 சட்டவிரோத விடுதிகளிலிருந்து 8 பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் 24 முதல் 45 வயதிற்கு உட்பட்டவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அரசிற்கான ஆதரவை புதிய ஜனநாயக கட்சி வாபஸ் பெற்றுள்ளது. இதனால் தீர்மானங்களை நிறைவேற்ற வேறு கட்சிகளின் ஆதரவை நாடும் நிலை அரசிற்கு ஏற்பட்டுள்ளது. கனடாவில் ஜஸ்டின் ட்ரூடோ தலைமையிலான சிறுபான்மை லிபரல் கட்சியின் ஆட்சி நடக்கின்றது. இங்கு கணிசமான எண்ணிக்கையில் வசிக்கும் சீக்கியர்களை பிரதிநிதித்துவம் செய்யும் வகையில் யக்மீத் சிங் தலைமையில் புதிய ஜனநாயக கட்சி செயல்படுத்துகின்றது. இந்த கட்சிக்கு 24 எம்பிக்கள் உள்ளனர். இவ்வளவு காலமாக ட்ரூடோவிற்கு ஆதரவு தெரிவித்து வந்தது. சீக்கியர்களின் ஆதரவை பெறவும் அந்த கட்சி தலைவர்களை மகிழ்விக்கவும் அவ்வப்போது அவர்களுக்கு ஆதரவாக ட்ரூடோ பேசுவது வழக்கம். பயங்கரவாதம் எண்ணம் கொண்டவர்களுக்கு ஆதரவாக இந்தியாவிற்கும் எதிராகவும் பேசுவதையும் வழக்கமாக கொண்டிருந்தார். இந்நிலையில் புதிய ஜனநாயக கட்சி அரசிற்கு அளித்து வந்த ஆதரவை வாபஸ் பெற்றதாக அறிவித்துள்ளது. சீக்கிய தலைவர் யக்மீத் சிங் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். தபால் மூல வாக்களிப்பு நடவடிக்கைகளை கண்காணிக்க விசேட வேலை திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் கண்காணிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்கு 900க்கும் மேற்பட்ட கண்காணிப்பாளர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் நாட்டின் 22 தேர்தல் தொகுதியிலும் கண்காணிப்பு பணிகள் முன்னெடுக்கப்படும் எனவும் பெப்ரவரி அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன கெட்டியாராச்சி குறிப்பிட்டுள்ளார். தேசிய பாதுகாப்பு தொடர்பில் உரிய தரவுகள் இல்லாமல் இராணுவத்தை இயல்பாகவே பலவீனப்படுத்துவதற்கு இடமளிப்பதன் பின்னணியில் ஒரு சக்தி இருப்பதாக சர்வஜன அதிகார ஜனாதிபதி வேட்பாளர் திலித் ஜயவீர தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு நேற்று வியாழக்கிழமை கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், ஒவ்வொரு தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் இராணுவத்தை பலவீனப்படுத்தும் விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இது ஒரு நோயாகிவிட்டது. ஆயுத படைகளின் பலம் இயல்பாகவே குறையும் என்று அதில் கூறப்பட்டிருக்கின்றது. ஏன் இந்த இராணுவம் பின்னால் செல்கின்றது என எனக்கு புரியவில்லை. அதிக செலவு செய்தால் அதை குறைக்க வேண்டியது அரசியல்வாதிகள் அல்லவா? தான் ஒவ்வொரு தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் இராணுவம் பலவீனம் அடைந்துள்ளது. இதுவும் ஜேவிபியில் உள்ள வேறு விதமாக உள்ளது என்றார். காசாவில் 2வது கட்டமாக போலியோ தடுப்பு மருந்து வழங்கும் திட்டம் தெற்கில் உள்ள மருத்துவ மையங்களில் நேற்று ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் ஏனைய பகுதிகளில் தொடர்ந்து போர் நீடிப்பதோடு இஸ்ரேல் நடத்திய புதிய தாக்குதல்களில் மேலும் பலர் கொல்லப்பட்டிருப்பதாக பாலஸ்தீன சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. மத்திய காசாவில் கடந்த 4 நாட்களாக இடம்பெற்ற போலியோ தடுப்பு மருந்து வழங்கும் திட்டம் நேற்று தெற்கு காசாவில் ஆரம்பிக்கப்பட்டது. இதனை அடுத்து மருத்துவ மையங்களில் பெரும் எண்ணிக்கையானோர்கள் ஒன்றிணைந்துள்ளனர். இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 10 வயதிற்கு முற்பட்ட 1,87,000க்கும் அதிகமானவர்களுக்கு தடுப்பு மருந்து வழங்கப்பட்டிருப்பதாக பாலஸ்தீன சுகாதார நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இலங்கை மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது மற்றும் இறுதி டெஸ்ட் போட்டி லண்டன் கென்னிங்டன் ஓவல் மைதானத்தில் இன்று ஆரம்பமாக உள்ளது. ஏற்கனவே முதல் 2 போட்டிகளிலும் தோல்வியை சந்தித்து தொடரை இழந்திருக்கும் இலங்கை அணி தொடரை முழுமையாக தோற்பதை தவிர்க்க இந்த டெஸ்டில் முயற்சிக்கும். எனினும் முதல் 2 போட்டிகளிலும் இலங்கையின் ஆரம்ப வரிசை தடுமாற்றம் கண்டதோடு பந்து வீச்சில் முக்கிய நேரங்களில் விக்கெட்டுகளை வீழ்த்த தவறியது. இந்நிலையில் இன்றைய போட்டியில் இலங்கை அணியில் மாற்றங்கள் செய்ய வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. குறிப்பாக இங்கிலாந்தின் மத்திய வரிசை வீரர் யோ ரூட்டின் விக்கெட்டை வீழ்த்துவதில் இலங்கை அணி இந்த தொடர் முழுவதிலும் போராடி வருகின்றது. யோ ரூட் இலங்கைக்கு எதிராக தனது 4 இன்னிங்ஸ்களிலும் முறையே 42 ஆட்டமிழக்காது 62, 143 மற்றும் 103 ஓட்டங்களை பெற்றார்.
அனைத்து கல்வியியல் கல்லூரிகளையும் இணைத்து உருவாக்கப்படவுள்ள கல்வி பல்கலைக்கழக சட்டமூலம் அமைச்சரவைக்கு அனுப்பி வைக்கப்படவிருப்பதாக கல்வி அமைச்சர் கலாநிதி சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள 19 கல்வியியல் கல்லூரிகளையும் இணைத்து கல்வி பல்கலைக்கழக அமைப்பதற்கான இறுதி வரைவு சட்டமா அதிபருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதற்கான நடவடிக்கைகளை அடுத்த வாரத்திற்குள் நிறைவு செய்த பின்னர் சட்டமூல அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் மதுரைக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் இடையே வாரத்தில் 7 நாட்களும் விமான சேவையை முன்னெடுக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. இலங்கை விமான சேவை நிலையத்தில் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாகவும் இதற்காக இந்தியாவில் உள்ள தனியார் விமான நிறுவனங்களுடன் இலங்கை விமான சேவை கலந்துரையாடியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. மதுரைக்கும் கொழும்பிற்கும் இடையே முதல் சர்வதேச விமான சேவை கடந்த செப்டம்பர் 2012ஆம் ஆண்டில் நடைபெற்றது. தற்போது மதுரையிலிருந்து கொழும்புக்கு நேரடி விமான சேவை இண்டிகோ ஏர்லைன்ஸ் மற்றும் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் முன்னெடுத்து வருகின்றது. இவ்வாறு இருக்க செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறுவனம் சென்னையிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு தினசரி விமான சேவையை ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உதயார் செனவிரத்ன குழுவின் அறிக்கையின் பரிந்துரைகளை அடிப்படையாக கொண்டு அரசாங்க ஊழியர்களின் பாரிய சம்பள அதிகரிப்பை உள்ளடக்கியதாக 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்ட ஆவண திரைச்சேரியால் தயாரிக்கப்படுவதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். பொரலஸ்கமுவ பிரதேசத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு பேசும்போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் தமிழரசு கட்சியுடன் மாத்திரமே பயணிப்பேன் என தமிழர் தரப்பு பொது வேட்பாளர் ப. அரியநேத்திரன் தெரிவித்துள்ளார். அதில் மாற்று கருத்து இல்லை. கட்சியால் என்னிடம் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளது. சந்தர்ப்பம் வரும்போது அதற்கான விளக்கத்தை அவர்களுக்கு வழங்குவேன் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நமக்காக நாம் என்ற தேர்தல் பிரச்சார பணிக்காக வவுனியாவிற்கு பயணம் மேற்கொண்டிருந்த போது அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலே இவ்வாறு தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் கலாநிதி விஜயதாச ராஜபக்சவின் ஒழுங்குமுறையான நாடு என்ற கொள்கை பிரகடனம் நேற்று வெளியிடப்பட்டது. கொழும்பு 7 அமைந்துள்ள இலங்கை மன்ற கல்லூரி கேட்போர் கூட்டத்தில் இந்நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் 78வது நிறைவு விழா இன்று 6ஆம் தேதி காலை 9 மணிக்கு கட்சியின் தலைமையகமான ஸ்ரீ கொத்தவில் நடைபெறும். 78வது ஆண்டு நிறைவு விழாவை எளிமையான முறையில் நடத்துவதற்கு கட்சியின் பிரதம தலைவருமான விஜயவர்தன உள்ளிட்ட அதிகாரிகள் ஏற்பாடுகளை செய்துள்ளனர். இது அணி சேர்க்கும் தேர்தல் அல்ல, ஜனாதிபதி தேர்தல் மட்டுமே. அணி சேர்க்கும் தேர்தல் பொது தேர்தலே என்பதை எமது அணி என்ன என கேட்பவர்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அணி பற்றி பேசுபவர்கள் 2 அணிகளாக பிளவுபட்டு செயல்படுவதாக தெரிவித்த ஜனாதிபதி அவை பிளவுபட்டு காணப்படுவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கு மேலும் 3 வருடங்கள் அவசியம் என்றும் ஆரம்பித்துள்ள பயணத்தை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு நாட்டு மக்களின் ஆணை அவசியம் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். தனிமையில் இருந்து விடுபட்டு நட்புறவின் மூலம் சர்வதேசத்தை கையாளும் நிலைக்கு வந்துள்ள வேளையில் அடிப்படைவாத பரட்சிப்புகளுக்கு நாட்டை பலியாக்க மாட்டோம் என பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். முதலாவது திருவள்ளுவர் கலாச்சார மையம் சிங்கப்பூரில் அமைக்கப்படும் என்று இந்திய பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். அதற்கு பல்வேறு தரப்பினர் மத்தியில் வரவேற்பும் பாராட்டும் குவிந்து வருகின்றது. திருக்குறளின் பெருமையை உலகம் முழுவதும் பரப்பும் வகையில் திருவள்ளுவர் கலாச்சார மையங்கள் அமைக்கப்படும் என்று பிரதமர் மோடி தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்திருந்தார்.